குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மாடன் கொடை விழா. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். மாடன் கொடை விழா. இது பாத்தீங்கன்னா சுடலை மாடன் சுவாமியை பத்தின ஒரு கதை. இயக்குனர் தங்கப்பாண்டி அவர்கள் பாத்தீங்கன்னா சுடலை மாடன் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருந்தாருன்னா எந்தவித குழப்பமும் இல்லாம இருந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா மாடன் கொடை விழான்னு சொன்ன உடனே ஏன்னா மாடன்ங்கிற எழுத்து தான் பெருசா போட்டிருக்காங்க படத்தோட டிசைன்ல, போஸ்டர்ல எல்லாம். கொடை விழாங்கிறது சப்டைட்டிலா போட்டிருக்காங்க. அப்படிங்குமே எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. மாடன்னா என்ன, ஒருவேளை மாடன்னா புதுமையான விஷயத்த சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இந்த குழப்பம்லாம் ஆடியன்ஸுக்கு வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு தேட்டர்ல போய் இந்த படத்தை ப்ரிவியூ ஷோல பார்க்காம தியேட்டர்ல போய் டிக்கெட் எடுத்து தான் பார்த்தேன். அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறவங்களுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. மாடன் கொடை விழானா தமிழ் படமான ஒரு ஆடியன்ஸ் கேட்கறாங்க. அவங்களும் தமிழ் படம் தான், இது புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டர்ல வேலை செய்யறவங்க சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்துக்கு தலைப்பு வைக்கும்போது தெளிவா வச்சிடணும். மாடன் கொடை விழாங்கிறத பாத்தீங்கன்னா சுடலை மாடன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சுடலை மாடன்னா சுவாமி முனியாண்டி சாமி மாதிரி ஒரு சாமி சுடலை மாடன் அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டங்கள்ல அப்படி தெளிவா வச்சிருந்தாருன்னா இன்னும் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் நம்ம திரை விமர்சனத்துக்கு போகலாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ பார்க்கலாம். கதாநாயகன் புதுசு, கதாநாயகி அவங்களும் புதுசு, மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே புதுசு தான். பழைய நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் சுப்பிரமணி காமெடி கதாபாத்திரங்கள்ல ஒரு கலக்கிட்டு இருந்தா அவர் இந்த பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு கதாநாயகன் சென்னையில இருந்து ஊருக்கு வராரு. அதாவது வெளியூருக்கு சென்னைக்கு வேலைக்கு போனவர் அந்த ஊருக்கு வராரு. அவரை அவருடைய சித்தப்பா தான் போன் பண்ணி வர சொல்றாப்புல. இந்த மாதிரி சுடலை மாடனுக்கு கொடை திருவிழா நடத்தணும், நம்ம திருவிழா நடத்தாதனால நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த நிலத்துல இந்த கதாநாயகனுடைய சொந்த நிலத்துல தான் அந்த கொடை விழா நடக்கும். ஆனா அந்த நிலத்தை என்ன பண்ணிட்டாருன்னா கதாநாயகனோட அப்பா இந்த சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அடகு வச்சுட்டாரு. ஒருத்தர்கிட்ட போய் அடகு வச்சுதான் அவன் என்ன பண்ணிட்டான், வெள்ளன்னு எழுதி வாங்கிட்டான். 6 மாசத்துல நிலத்தை திருப்பலைன்னா எனக்கு சொந்தம்னு எழுதி வாங்கிட்டான். அந்த காலகட்டத்தில் என்னன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம போயிருக்கு, நெஞ்சு வலி, ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பணம் தேவைப்பட்டிருக்கு. இவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் மதம் மாறிட்டாரு. இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரு அப்படின்னு அது ஒரு கதை போகுது. அந்த கதை எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில தேவையே இல்லை. கஷ்டப்பட்டாரு, நிலத்தை அடமானம் வச்சாரு, எழுதி வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கலாம். ஹீரோவோட அம்மா அப்பா எதுக்கு மதம் மாறினாங்கிறது அது ஒரு தெளிவான திரைக்கதை இல்லை. அதை இயக்குனர் தங்கப்பாண்டி தவிர்த்து இருந்திருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அந்த நிலத்தை மீட்டாங்களா, கதாநாயகன் அந்த நிலத்தை கேட்டு போகும்போது அவன் 30 லட்ச ரூபா கேட்கறான், இவர் 5 லட்ச ரூபா தரங்கிறது. அந்த நிலத்தை மீட்டாங்களா இல்லையா, அங்க சுடலை மாடனுக்கு கொடை விழா நடந்துச்சா இல்லையா, இதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறாங்க, காதலிச்சா என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்ல, அது நடந்துச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த மாடன் கொடை விழா படத்தோட முழு நில திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் நல்லாவே இருக்கு. ஒரு கிராமத்து அழகை அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர். படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு. கதாநாயகி ரொம்ப அழகாவே இருக்காங்க. கதாநாயகனும் ரொம்பவே யதார்த்தமா அந்த ஊருக்கார் மாதிரியே நடிச்சிருக்கிறாப்புல. படத்துல இருக்கக்கூடிய வசனங்கள், திருநெல்வேலி சிலாங்கெல்லாம் பல காட்சிகள்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சில காட்சிகள்ல மிஸ் ஆகுது. அது ஏன் அவர் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. அதுவும் நல்லா தான் இருக்கு. கதை பாத்தீங்கன்னா இது சாதாரண ஒரு கதை தான். இது ஜமா மாதிரி, காந்தாரா மாதிரி பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு படமா இருந்திருக்கும். திரைக்கதையில இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை சேர்த்து
பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த டைட்டிலுமே மைனஸ் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா சுடலை மாடன் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா, இல்லை சுடலை மாடன் கொடை விழான்னு வச்சிருந்தா தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடன் கொடை விழான்னொடனே அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு. நான் கூட வந்து ஏதோ டப்பிங் படம் அப்படின்னு தான் போய் பார்த்தேன். அது ஒரு மைனஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்து படம் பார்க்க விரும்புகிறவங்க, அதாவது கிராமத்தை பார்க்காதவங்க, நேட்டிவிட்டி படங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ஓடுற தேட்டரில் போய் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். படம் வந்து ஓகே தான், ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ திரை விமர்சனம், மாடன் கொடை விழா படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.